இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சூப்பரான ரெசிபிஸ் தான். எல்லாருக்கும் புட்டு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த புட்டு எல்லாருக்கும் சரியாக வருமானது தான் ஒரு டவுட் இருக்கும். இனி நாங்கள் சொல்கிற அதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் சூப்பராக புட்டு வரும். எப்படி செய்து பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது வெறும் ரேஷன் அரிசி தான். ரேஷனில் கிடைக்கிற அந்த புழுங்கல் அரிசி தான் நான் எடுத்திருக்கேன், பார்த்துக்கோங்க. 2 டம்ளர் ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன். இதை நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல மெத்தட் இருக்குது, பார்த்துக்கோங்க. கல்லுப்பு, இந்த கல்லுப்பை வச்சு நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம திரும்பவும் கல்லுப்பு யூஸ் பண்ணி பண்ணோன்னா அந்த அரிசியில் இருக்கிற அழுக்கு, அந்த பழுப்பு நிறம் எல்லாமே வெளியே வந்துடும். சூப்பராக அரிசி நல்லா வெள்ளை வெளியேல்னு ஆயிரும். நான் இதை நைட்டு 11 மணிக்கு செஞ்சேன், காலையில் புட்டு செய்கிறதுக்காக. குறைஞ்சது ஒரு 5 மணி நேரமாவது அரிசி ஊறணும். அது உங்களோட டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் நைட்டு 11 மணிக்கு இந்த அரிசியை ஊற வச்சுட்டு காலையில் தான் செஞ்சேன். இப்போ நல்லா அரிசி கழுவி ஊற வச்சிட்டோம் பாருங்கள். காலையில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அரிசி நல்ல வெளியேல்னு சூப்பராக ஊறி கிடச்சிருக்கு பாருங்கள். இதை நாம் சொன்னால் தான் ரேஷன் அரிசின்னு தெரியும், இல்லாட்டி யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. இதை நாம் காய வைக்க போகிறது கிடையாது. ஒரு ஜல்லியில் வடித்து அந்த ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துட போகிறோம். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் நிறைய செய்கிறதா இருந்ததுன்னா நீங்கள் லைட்டாக துணியில் போட்டு எடுத்து உடனே மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். ஆனால் இதுக்கு நான் கம்மியான குவான்டிட்டின்றதுனால நான் காய வைக்காமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக செய்ய போகிறேன். இப்போ பாருங்கள், நான் ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டேன். அரிசி நல்லா பளபளன்னு இருக்குது. ரொம்ப ஈரப்பதம் கொஞ்சம் இருக்கணும், அப்போ தான் புட்டு நல்லா சாஃப்டாக வரும். நம்ம மழைன்னு அரைக்கக்கூடாது. இந்த புட்டு ரெசிபிக்கு நல்ல ஒரு ரவை பதத்துக்கு கொஞ்சம் குறைவாக அரைச்சிக்கணும். அப்போ தான் நமக்கு புட்டு நல்லா பளபளன்னு பூ போல் வரும். நான் இது கூடவே ஒரு 3 ஏலக்காவும் கொஞ்சம் கல்லுப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் எந்த அளவுக்கு பக்குவமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த அளவுக்கு இருந்தால் தான் புட்டு நல்லா வரும், பார்த்துக்கோங்க. நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், புட்டு எவ்வளோ நல்ல சூப்பராக பளபளன்னு இருக்குது. இப்போ நம்ம இதை ஆவி கட்ட போகிறோம். நம்ம வறுத்து ஆவி கட்டணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம ஈரப்பதத்தோடு இருக்கிறதுனால நம்ம அப்படியே ஆவி கட்டிடலாம். நல்லா கமன்னு இருக்கும் பாருங்கள். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஒரு இட்லி தட்டு போட்டுக்கலாம். ஒரு ஈரத்துணியை போட்டுக்கோங்க. ஈரத்துணி மேலே நம்ம இந்த புட்டு மாவு போட்டுக்கலாம். நல்லா அதை கரெக்டாக பரப்பி விட்டுருங்க. இப்போ அந்த துணியை போட்டு நல்லா மூடி விட்டுறணும். ஜஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் தான். சூப்பராக புட்டு பளபளன்னு ரெடி ஆகி வந்துடும். அது வேகும் போதே நல்ல கமன்னு வாசனையாக இருக்கும். நம்ம ஏலக்காய் போட்டிருக்கோம் இல்லையா, சூப்பராக இருக்கும். 10 நிமிஷம் தான் வச்சுருக்கேன் பாருங்கள். சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பராக நமக்கு பளபளன்னு வந்திருக்கு. இது மேலே லைட்டாக தண்ணி தெளிச்சிருந்தீங்கன்னா அந்த புட்டு ஒட்டாமல் சூப்பராக ரெடி ஆயிடும். லைட்டாக தண்ணி தெளித்தா போதும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். மாவு துணியில் ஒட்டவே இல்லை, அவ்வளோ சூப்பராக எல்லாமே உதுத்தி எடுத்துட்டோம் நாம். உங்களுக்கு வீடியோவில் நல்லா தெளிவாக தெரியும், பார்த்துக்கோங்க. அந்த புட்டு எந்த அளவுக்கு சூப்பராக கிடச்சிருக்கு நமக்குன்னு. சில நேரங்களில் மாவாக கட்டியாக இருக்கும். ஆனால் நம்ம செஞ்சுருக்க புட்டு எந்த அளவுக்கு சூப்பராக கிடச்சிருக்கு. இந்த ஸ்டெப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் அதே மாதிரி கிடைக்கும். பாருங்கள், நான் கையில் எடுத்து காமிக்கிறேன். சாப்பிட்றதுக்கு பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. தேவையான அளவு சர்க்கரை ஒரு 1/4 கப்பு போதும் எடுத்துக்கலாம். தேங்காய் பூ துருவிடுங்க. நம்ம ஏற்கனவே ஏலக்காய் போட்டுட்டோம். தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த ஏலக்காவே நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். புட்டு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட வேண்டியது தான். இதே மெத்தடில் நீங்கள் கரெக்டாக செஞ்சு பாருங்கள். வேணும்னு திரும்பி கேட்பாங்க. எவ்வளோ செஞ்சாலும் பத்தாது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். புட்டோட குவான்டிட்டி எவ்வளோ நல்லா இருக்குன்றதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லோரும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். அடுத்த ரெசிப்பியில் பார்க்கலாம். தேங்க்யூ.